ஐநாத்துறை செயல அடுத்து நடக்கலாம் அப்படின்னா தன் சொந்த வாயாலேயே சூனி வச்சுக்கிட்டார் சோழன் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா பல்லவனுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. ஏற்கனவே சோழன் பண்ண ரகலில தான் நம்ம நிலா இந்த வீட்டோடு போனாங்க. ஆனா நிலாவுக்கு இந்த வீட்டோடு போனாலும் இந்த வீட்டின பார்த்தின நினப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. எப்படியாவது திரும்பவும் இவங்கள பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல நம்ம பாண்டியனுக்கு பல்லவனுக்கு உடம்பு சரியா போனது. பல்லவன் போன் அடிச்சு நிலா கிட்ட பயங்கரமா அழுதது. எதுக்காக நீ என்னை விட்டு போனீங்க? நீங்க விட்டு போனா எனக்கு ஜுரம் வந்துருச்சு. என்னால் சுத்தமா முடியல நீ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் லைஃப்ல நான் எங்க அம்மாவை பார்த்ததே இல்லை. உங்களை தான் என் அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க போனது எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் தெரியுமா அப்படின்னு பல்லவன் பேசின பேச்சு நிலா மனசை அப்படியே உருக்க வச்சிருச்சு. நிலா நம்ம பண்ண தப்பு தான். சோழனுக்காக மட்டும் நம்ம அந்த வீட்டோட வந்திருக்க கூடாது. சோழனை விட அந்த வீட்டுல சேரணும் பல்லவனும் நம்மள எப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள விட்டு நம்ம எப்படி வந்தோம்? நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு நிலா ஒரு சைட்ல யோசிக்கிறாங்க. அதனால நிலா கிளம்பி பேக் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பல்லவன் பார்த்துட்டு ஓடி போயிட்டு, அண்ணி நீங்க வந்துட்டீங்களா? உண்மையாவே நீ வந்துட்டீங்களா? நீ இது கனவா நினைவா அப்படின்னு பல்லவா பயங்கரமா ஷாக் ஆகுறான். நிலா உடனே பல்லவா இங்க பாடுறா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது நினைவு தாண்டா. நான் உனக்காக தான் வந்தேன், உன்னை பார்க்க தான் வந்தேன் பல்லவா. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா உன்னை விட்டுட்டு போயிட்டுமே அப்படின்னு. அந்த சோழம் பண்ணதுனால நான் கொஞ்சம் கடுப்பாகி வெளியே போயிட்டேன். ஆனா நான் பண்ண தப்பு தான் பல்லவா. நீ இருக்க சேரான்னு இருக்கீங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போனது தப்புங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் பல்லவா. அதான் தான் வந்துட்டேன். அனி ரொம்ப தேங்க்ஸ் அனி, எங்களுக்காக வந்திருக்கீங்களே. இந்த வீட்டுல இப்பதான் நீ எல்லாமே பழைய மாதிரி மாறின மாதிரி இருக்கு. நீங்க இல்லாம போனதுனால இனிமே நீங்க இந்த வீட்டுக்கு வர மாட்டீங்க, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ண நீ. உண்மையிலுமே சொல்லணும்னா எனக்கு ஒரு கடத்துக்கு மேல வாழவே பிடிக்கல நீ, செத்துலான்னு தோணுச்சு. பல்லவா என்ன பேசுற நீனு? ஆமா நீ, அப்படிதான் இருந்துச்சு. இந்த வீட்டுல பொம்பளைங்கன்னு யாருமே கிடையாது நீ. நாங்கெல்லாம் யாரும் அம்மா கூட பார்த்தது இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லாமே எங்க அப்பா மட்டும் தான் நீ. எங்க அப்பாவால எங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டு சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிச்ச நீ. இந்த ஊருக்காரங்க தெருக்காரங்க எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ரொம்ப மரியாதை நடத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கானும் நீங்க தான் நீ. நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னால சுத்தமா வாழவே முடியல. அதை நினைச்சு அழுதேன், ஜுரம் வந்துருச்சு. இப்ப எப்படி ஆயிட்டோம் பாருங்க நீ. இனிமேலாச்சும் எங்க விட்டு போகாதீங்க நீ, ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு பல்லவன் பயங்கரமா அழுகுறான். பல்லவனை கட்டி அணைச்சிக்கிட்டு நிலா சொல்றாங்க, இங்க பாரு பல்லவா, இதுக்கப்புறம் நான் இருக்கேன், நீ அழாத பல்லவா அப்படின்னு சொல்ல சேனமர் பார்த்துட்டு, எப்பா நீ வந்துட்டியாப்பா, ரொம்ப நன்றிப்பா நீ வந்தது. பாவம்ப்பா நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் பல்லவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். அண்ணா என்னை மன்னிச்சிருக்கண்ணே, நான் ஏதோ கோவத்திலையும் ஆத்தத்திலையும் அப்படி பண்ணிட்டேன். ஐயோ என்னப்பா மன்னிப்பேன் கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நீ இந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய உதவிதான்ப்பா. நீ இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா பல்லவன் தான் சின்ன குழந்தை மாதிரி, அம்மாவை பிரிஞ்ச குழந்தை மாதிரி ரொம்ப அழுது பாவம் உடம்பு சரியா போயிடுச்சு. அதான் அண்ணே புரியுதுண்ணே, நான் சொல்றேன்ல நான் பண்ண தப்பு தானே, ஏதோ கோவத்தை அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா உட்காராங்க. அண்ணே நான் உனக்கு எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்களே, சொல்லுப்பா என்னப்பா? அண்ணா உங்க கையில ஒரு காஃபி கொடுத்துறீங்களா? அடைச்சே சாரிப்பா, நீ வந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்த வந்துட்டப்பா 2 நிமிஷம். அண்ணா 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 2 நிமிஷம் சொல்லிட்டு நீ சரியா டீ போட மாட்டேன, கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா டீ போடன. பல்லவ சொன்னதும், டேய் பல்லவா பாத்தியா, இது வரைக்கும் ஏந்திரிச்சு கூட பேச முடியாம படுத்தே கிடந்தாமா, இப்போ உன்னை பார்த்த உடனே எப்படி கலாய்க்கிறான் பாத்தியா? டேய் உன்ன அண்ணா அண்ணா விடுங்கண்ணே, நம்ம பையன் தானே, நீ போய் டீ போடுவாங்கண்ணே போங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்றாங்க. சேரணும் டீ போட போயிறாரு. சோழம் வரான். வந்து நிலாவை பார்த்ததும், என்ன வந்துட்டீங்களா? தெரியுங்க, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க இங்க வந்துருவீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். எப்படி சொல்றீங்க நான் வந்துருன்னு சொல்லிட்டு? ஆமா, நீங்க என்னதான் கோபமா கிளம்பி நான் இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் ஹாஸ்டலுக்கு போன்னு சொல்லி போனீங்க. ஆனா நான் கட்டின தாலி நீங்க கழட்டி தரவே இல்லை தெரியுமா? இன்னும் நீங்க தான் போட்டிருக்கீங்க தெரியும். அதை வச்சுதான் சொன்னேன் நீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. சோழன் சொன்ன உடனே நிலா எந்திரிச்சு கிட்டக்க வராங்க. அப்படியே சோழன் கட்ட தாலியை கழட்டி சோழன் கையை கொடுத்துட்டு, போதுமா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பல்லவன் பயங்கரமா சிரிக்கிறான். நம்ம சோழன் பல்லவனை பார்த்து, டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? அவன் நான் கட்டின தாலியை கழட்டி என் கையில கொடுத்துட்டு போறான், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க. டேய் பல்லவா இங்க பாரு, என்னை பார்த்து சிரிக்கல, உன் அண்ணன் யாருன்னு தெரியாம நீ சிரிச்சிட்டடா. திரும்பவும் சொல்றேன், இந்த பல்லவன் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா பல்லவா. இங்க பாரு, அவ எப்படி இந்த தாலியை கழட்டி என் கையில கொடுத்தாலோ அதே மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டு சொல்லா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த தாலியை என் கழுத்தை கட்டுன்னு சொல்லி திரும்பவும் அவளே வந்து என்ன நிப்பா, என்கிட்ட கெஞ்சுவா. நீ பார்க்க தான் போற இந்த சோழன் யாருங்கிறத. அண்ணே போன, சும்மா எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்ப, நான் உன் சொல்லவா தப்பா நினைச்சுக்க மாட்டியே, சொல்டா சொல்லி தொலை. அண்ணே உனக்கு எதிரி வேற யாரும் கிடையாதுண்ணே, உன் வாய் மட்டும்தான். சொந்த வாயாலே சூனி வச்சுக்கிறேண்ணே, உன்ன மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்கண்ணே.
போன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போறான். சோழன் யோசிக்கிறாரு, ச்சே நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, அதை பத்தி பேசாம இருந்தா இந்த தாலி அட்லீஸ்ட் நிலா கழுத்துலயாவது இருந்திருக்கும். நமக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரே உறவு தாலி மட்டும்தான், கடைசியில அதையும் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? நாம வேற சும்மா இல்லாம சவால் இல்லாம விட்டுட்டோம். ஏதாவது பண்ணி நிலா கழுத்து திரும்ப தாலி நம்ம கட்டி ஆகணும் அப்படின்னு சோழன் என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறான்.